ஒருத்தர் இருந்தானா நம்ம மாதிரி ஒரு ஆளு நேரா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போனான், மனோதத்துவ டாக்டர் கிட்ட. சார், நான் ஒரு முக்கியமான ஒரு கேஸ் உங்ககிட்ட வந்திருக்கேன்றான். அவரு மனோதத்துவ டாக்டர், என்னடா உனக்கு கேஸ்னா, நான் செத்து போயிட்டேன் சார் அப்படின்றான். மனோதத்துவ டாக்டர், நான் செத்து போயிட்டேன் டாக்டர் அப்படின்னு தான் அவன் புரிஞ்சுக்கிட்டார். இது நம்ம கிட்ட வர்ற கேஸ் தான் இது. நீ இல்லடா நீ உயிரோட இருக்கப்பா அப்படின்னு இருக்காரு. இல்ல சார், உங்களுக்கு தெரியல, நான் செத்து போயிட்டேன், எனக்கு தெரியுது நல்லா அப்படின்றான். அவர் நினைச்சுட்டார் இது வாழும்போதே செத்து போகிறதுன்னு ஒரு பெரிய தத்துவம் சொல்றாங்க. இவன் வாழும்போதே செத்து போறேன்னு சொல்றானே, செத்துட்டேங்கிறானே, இவனை எப்படியாவது சரி பண்ணணும். நம்மளை விட்டா இங்கே டாக்டர், மனோதத்துவ டாக்டர் வேற யாரும் கிடையாது. இவனை எப்படியாவது இவனை பண்ணின, இவனை திருத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்டயே சவால் விடுறியானே, உன்னை நான் நீ உயிரோட இருக்கேங்கிறத நான் இப்ப காட்டுறேன். இந்த பாரு கிள்றான் பாரு, வலிக்குதா? வலிக்குது, எனக்கு கிள்றான் வலிக்குது, அதனால 2 பேரும் உயிரோட இருக்கோமா. இல்ல டாக்டர் உங்களுக்கு ஒன்றும் புரியலங்கிறான். என்னென்னவோ பண்ணி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்டா, நான் பேசுறேன், நீ பதில் சொல்ற, அதனால 2 பேரும் உயிரோட இருக்கோம்ப்பா அப்படின்னா, அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியல டாக்டர், நான் செத்துட்டேன் டாக்டருங்கிறான். அவருக்கு ஒரு பெரிய சவாலா போச்சு அந்த டாக்டருக்கு. நீ என்னகிட்டயே உன் வேலையை காட்டுற, இரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசி எடுத்தார். இந்த பாடுறா, உயிரோட இருக்கிறவன் உடம்புல ரத்தம் வரும் இல்லையா? வரும் டாக்டர், ஒத்துக்கிறேங்கிறான். அப்படியே இரு, மேற்கொண்டு போகாத, உயிரோட இருக்கிற உடம்புல ரத்தம் வரும், சரிதானே? சரிதான், தபார் அப்படின்னு அவர் தன்னுடைய கையிலேயே ஒரு குத்து குத்துனாரு ஊசியால. ரத்தம் வந்தது, பாத்தியா ரத்தம் வருது, நான் உயிரோட இருக்க, ரத்தம் வருதா? வருது டாக்டர். உன் விரல கொண்டா அப்படின்னு சொல்லி அவன் விரல ஒரு குத்து குத்துனாரு, ரத்தம் பாத்துக்கோ, ரத்தம் வந்துடுது. இப்ப என்ன சொல்ற, என்னை பத்தி என்ன நினைக்கிற, என்கிட்ட இந்த போடுபடு அப்படின்னு இருக்காரு. அப்போ அவன் சொன்னான, உண்மையிலேயே நீங்க ரொம்ப திறமையான டாக்டர் தான் சார், ரொம்ப கெட்டிக்கார டாக்டருங்கிறத ஒத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கான். எப்படிடா சொல்ற அப்படின்னு இருக்காரு. ஒரு செத்து போன உடம்புல இருந்தே ரத்தத்தை எடுக்கிறீங்களே அப்படின்னா, அதான் வாழும்போதே செத்து போறவன். இதைதான் நம்ம இந்த காலத்துல பாக்குறோம். தத்துவார்த்தமா பேசுறது வேற, வாழும்போதே செத்து போகிற கலைங்கிறது வேற. அது மாதிரி அந்த நுணுக்கத்தை பல பேர் ரொம்ப மறைமுகமா சொல்லி இருக்கிறாங்க. இப்ப திருமூலரை பத்தி ஒரு துண்டு பிரசுரம் சொன்னாங்க, தெளிவுக்கு திருமூலர்னு இருக்கு, எஸ்கேஎம் சொன்னாங்க. அது மாதிரி எவ்வளவு அழகா போட்டிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் எங்களுக்கு துண்டு சீட்டு கொண்டு கொடுத்தாரு. அதுல அறிவுக்கு திருக்குறள் என்னன்னு சொல்லி தெளிவுக்கு திருமூலர் அப்படின்னு போது அது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி ரசிச்சு சொன்னார். அது மாதிரி அந்த திருமூலர் படிக்கிறப்ப குழப்பமா இருக்கும் சிலது, அதுல சில பகுதி தெளிவா இருக்காது. தெளிவுன்னா உள்ள கருத்து தெளிவா இருக்கும், மேம்போக்கா படிக்கிறப்ப ஒன்றும் புரியாது. அது சூன்ய சம்பாஷணைன்னு பேர். அதுக்கு பெரிய சித்தர்கள்லாம் பல கடுமையான விஷயத்த அது சூன்ய சம்பாஷணைன்றாங்க. அப்ப அந்த வானத்தின் மீது மயிலாட கண்டேன்னு பாடினாங்கல்ல, அதுக்கு அர்த்தம் ஆளுக்கு ஒரு விதமா சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு உண்மையான அர்த்தம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது ஒரு மறைமுகமா சொல்லுவாங்க பெரிய ஞானிகள். அது மாதிரிதான் திருமூலர் சொல்லியிருக்கிறார். இப்ப நான் ஒரு பாட்டு எடுத்துக்கோமே திருமூலர்ல, தெளிவுக்கு திருமூலர்ல. நான் இப்ப பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் விவசாயம் படிச்சிருக்கிறேன். அவங்க சொன்னாங்கல்ல அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன். திருமூலரையும் இங்க கொண்டு வர வேண்டியது. என்னையும் திருமூலரையும் உட்கார வச்சு 2 பேருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பரை கொடுத்து பதில் எழுத சொல்றீங்க. டெஸ்ட், விவசாயத்தை பத்தி ஒரு டெஸ்ட், ஒரே கொஸ்டின் பேப்பர் 2 பேருக்கும். இது திருமூலர், இங்க நான். என்ன கொஸ்டின் பேப்பர்? முதல் கேள்வி என்ன, கத்திரிக்காய் போட்டா என்ன முளைக்கும்? இது முதல் கேள்வி. நான் விவசாயம் படிச்சிருக்கிறேன், இது கூட தெரியாம இருக்குமா? கத்திரிக்காய் போட்டா கத்திரிக்காய் முளைக்கும் அப்படின்னு எழுதிடுறேன். அவர் என்ன ஆன்சர் பண்ணிருக்காருன்னு பார்த்தா, கத்திரிக்காய் போட்டா பாவக்காய் முளைக்கும் அப்படின்னு எழுதியிருக்காரு. தப்பு. முதல் கேள்வி. புழுதியை தோண்டினா என்ன நடக்கும்? அடுத்த கேள்வி. புழுதியை தோண்டினா கிணறு வெட்டலாம், தண்ணி வரும் அப்படிங்கறது நான் எழுதுறேன். எனக்கு மார்க் டிக் அடிச்சு மார்க் போட்டுருங்க. அவரு புழுதியை தோண்டினா என்ன கிடைக்கும்னா பூசணி பூக்கும்னு எழுதியிருக்காரு. அந்த கேள்வியும் தப்பா போச்சு. இப்போ கடைசியில சும்மா விட்டுட்டா, நிலத்தை விட்டுட்டா என்ன ஆகும்? சும்மா வீணா போடும் நான் எழுதுவேன். அவர் வாழை பூக்கும், வாழை பழுக்கும் அப்படின்னு எழுதுறாரு. இப்ப யாருக்கு மார்க்? விவசாயம் படிச்சுட்டோம், எனக்கு தான் 100க்கு 100, அவருக்கு 0. இது அவருடைய பாட்டு. வழுதலை வித்திட பாகல் முளைத்தது, இது அவருடைய வார்த்தை. வழுதலை வித்திட பாகல் முளைத்தது, புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது, தொழுது கொண்டு ஓடினர் தோட்டக்குடிகள், முழுதும் பழுத்தது வாழைக்கனியே. இது திருமூலருடைய இது. அது தெளிவுக்கு திருமூலர்னு போட்டிருக்காங்களே தவிர மற்ற பாட்டெல்லாம் சரி, அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவுலார்
அதெல்லாம் வந்து தெளிவா இருக்கும். இந்த சூன்ய சம்பாஷணையில அது குழப்பம். இது என்னன்னா, ஒரு விவசாயி இப்ப நமக்கு கத்திரிக்காவுக்கு நல்ல சீசன்ப்பா, கத்திரிக்காய் போடுங்கன்னு வேலைக்காரங்க கிட்டலாம் சொல்றாரு. உடனே தோட்டத்தை உழுது கத்திரிக்காய் நாற்று விட்டு நட்டு வச்சிடுறாங்க. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு அறுவடைக்கு போனா வெறும் பாவக்காயாக காய்ச்சிருக்கு. இவரு முதலாளிக்கு, விவசாயிக்கும், என்ன கத்திரிக்காய் தானே போட்டோம், பாவக்காய் முளைச்சிருக்கு, நமக்கு நேரம் சரியில்லை போல் இருக்கு, பாவக்காய்க்கு இப்ப இது கிராய்க்கு கிடையாது, உழுது போட்டுருங்க நிலத்தை, உழுது விட்டு அப்புறம் பார்த்துக்கணும், உழுது போட்டுருங்கன்னா உழுது போட்டாங்க. உழுது போட்டு போய் பார்த்தா எல்லாம் பூசணிக்காய் பூத்துருக்கு. சரி, நமக்கு உடனே அந்த வேலைக்காரன்லாம் என்ன நினைச்சான், ஏதோ நம்ம முதலாளிக்கு நேரம் சரியில்லை, ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, இனிமே இவர்கிட்ட வேலை பார்த்து நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லாம கொள்ளாம ஓடி போட்டான். தொழுது கொண்டு ஓடினார் தோட்டக்குடிகள் அப்படின்னா ஓடியே போட்டாங்க. சரி, என்னடா ஆட்களும் ஓடி போட்டான், இது நேரமும் சரியில்லைன்னு ஒரு நாள் போய் தோட்டத்தில் பார்க்கறாரு, ஒரே வாழைப்பழம் பழுத்து நிக்குது, வாழைத்தோப்பு. இதுதான் அந்த பாட்டினுடைய கருத்து. வழுதலை வித்திட பாகல் முளைத்தது, புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது, தொழுது கொண்டு ஓடினார் தோட்டக்குடிகள், முழுதும் பழுத்தது வாழைக்கனி. இது என்ன, வழுதலை வித்திட பாகல் முளைத்த, நாம் இந்த உலகத்துல நாம நினைக்கிறது ஒண்ணு, அதனுடைய விளைவு வேற மாதிரியா இருக்கு. நாம கத்திரிக்காய் விரும்பினோம்னா அது வந்து ஒரு கசப்பான முடிவு, வேற ஒரு முடிவை உண்டு பண்ணுது. நம்ம நினைக்கிறது மாதிரியே நடக்கிறது இல்லை. கத்திரிக்காய் விளையணும்னு நினைச்சோம்னா பாவக்காய் விளையுது. அதாவது நம்ம இந்த உலகத்துல நம்ம எண்ணப்படியே எல்லாம் நடக்கிறது இல்லை. நம்ம கசப்பான விஷயங்கள், நமக்கு விருப்பம் இல்லாத விஷயங்கள் கூட விளைவாக வந்து சேருகின்றன. சரி, இதுக்கு என்ன காரணம்னு புழுதியை தோன்றன என் மனசுக்குள்ளேயே பூந்து ஆராய்ச்சி பண்ண, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பூசணி பூத்தது, சிவலிங்கம் தெரிந்தது அப்படிங்கிறார். புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்ததுன்னா என் மனசுக்குள்ள போய் பார்த்தா சிவலிங்கம் தெரியுது, அதாவது கடவுளுடைய வெளிச்சம் தெரிஞ்சது. அந்த உள்ளே இருக்கிற அந்த கடவுளுடைய வெளிச்சம் தெரிந்ததும் தொழுது கொண்டு ஓடினார் தோட்டக்குடிகள். என்னகிட்ட இருக்கிற வேண்டாத விஷயம்லாம் கையெடுத்து கும்பிட்டுட்டு என்னை விட்டு விலகி ஓடி போச்சு, என்னை சுத்தி இருக்கிற வேண்டாத விஷயம் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா முழுதும் பழுத்தது வாழைக்கனி. வாழைக்கனி எப்படின்னா, ஒரு வாழைப்பா போட்டா அதுல இருந்து இன்னொன்னு அப்படியே வாழையடி வாழையா வந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஆனந்தம், பரமானந்தம். அந்த ஆனந்தம் எனக்கு கிடைச்சது, ஆன்ம லாபம் கிடைச்சது அப்படிங்கிறார். இதுதான் திருமூலருடைய அந்த 4 வரி பாட்டு. அது மேம்போக்கா பார்த்தா என்னமோ எனக்கு அவருக்கும் டெஸ்ட் வைக்கிறது மாதிரி இருக்கும், அவருக்கு 0 போடுறது மாதிரி இருக்கும். இதுதான் சூன்ய சம்பாஷணைங்கிறது. இந்த பக்குவத்தை தான் பெரிய ஞானிகள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுலதான் அந்த எல்லாரும் வந்து இப்போ விவேகானந்தர் எங்க வர்றாருன்னா, அந்த இந்த சரியை கிரியை யோகம் ஞானம்னு அந்த சைவ சித்தாந்தத்துல ஒரு படி சொல்லுவாங்க. சரியை கிரியை யோகம் ஞானம். சரியைன்னா அதாவது கடவுளை நோக்கி பிரயாணத்துக்கு நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ஏதாவது எல்கேஜி யூகேஜி பிஏ எம்ஏ படிக்கிறது மாதிரி. சரியைன்னா என்னன்னா, ஒரு கல்லையோ மண்ணையோ பிடிச்சி வச்சு நமக்கு காட்டுறாங்க, அதோருக்கு பாரு அதுதான் கடவுள் அப்படின்னு பயிற்சி கொடுக்குறாங்க. ஒரு கல்லை காட்டி அதுதான் கடவுள். இது வகுப்பு. அடுத்த வகுப்புல அதற்கு பாரு அங்க மட்டும் கடவுள் இல்லை, இங்கேயும் இருக்காரு, உங்ககிட்டயும் இருக்காருன்னு 2வது ஸ்டேஜுக்கு கொண்டு வராங்க. அங்க இருக்காருன்னு முதல்ல நம்ப வைக்கிறாங்க, அங்க மட்டும் இல்ல இங்கேயும் இருக்காரு அப்படின்னு. இதுதான் கிரியை. யோகம்ங்கிறது 3வது வகுப்பு. அங்க என்னன்னா, அந்த கல்லை நம்ம கண்ணில இருந்து மறைச்சிருவாங்க, அது வேண்டாம், இனிமே அங்க இருக்கிறது வேண்டாம், இங்கதான் இருக்கிறாரு கடவுள் அப்படின்னு யோக நிலைக்கு கொண்டு வந்துடுறது. ஞானம்ங்கிறது என்னன்னா, அது வேற நீ வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான்னு நம்மளை உணர வச்சுடுறது. கடவுள் வேற நீ வேற இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதாங்கிறது ஞான நிலை. இதுதான் சரியை கிரியை யோகம் ஞானம். இதுல கடவுள்ங்கிறது அந்த சிலையை கும்பிடுறது ஒரு பாவனைக்காக முதல்ல காட்டுறான், ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு. அத வந்து ஒரு கட்டத்துல அந்த சிலை நமக்கு தேவைப்படாது. இப்போ கோயில்ல போய் சிலையை பார்க்கறது அப்படிதான். அது வந்து எல்கேஜி படிக்கிறது மாதிரி. முதல்ல வந்து அங்க இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது தேவைப்படாது. அப்புறம் கோயிலுக்கு போகக்கூடாது. நீ சொல்லுவாங்க சில பேர் பெருமையா, 20 வருஷமா அந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கேன் சார் தொடர்ந்து அப்படின்னா, 20 வருஷமா 1வது படிச்சுக்கிட்டே இருக்கேன் சார், இந்த கிளாஸை விட்டு மாறவே இல்லைன்னு அர்த்தம். இதை தான் விவேகானந்தர் சொல்றாரு. கோயில்ல இருக்கிற சிலைகளிலே கடவுளை காண்கிறவன் பக்தியின் அடிவாரத்தில் நின்று கொண்டிருக்கிறான். நீ அங்கேயே நின்றுட்டு இருக்காதரா, கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. போய் அது ஒரு பயிற்சிக்காக போற, அது அங்க மட்டும் இல்ல இங்கேயே இருக்காருங்கிற எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு அது தேவைப்படாது. அடுத்து பின்னாடி வர்றவங்க அதை போய் பார்க்கட்டும், நீ விலைக்கு வந்துடணும். அப்பதான் ஆன்மீகத்துல முன்னேறுகிறான்னு அர்த்தம். அங்கேயே போய் ஒரே கோயில கடைசி வரைக்கும் சுத்திக்கிட்டு இருந்தான்னா, ஒரே வகுப்புல பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இதுதான் விவேகானந்தர் தெளிவா சொல்றார். கடவுள் சிலையிலே கடவுளை காண்கிறவன் பக்தியின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறான். அவன் ஆன்மா நான் தான் அதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சக ஆன்மா எல்லா இடத்துலயும் இருக்கு, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் வரும்.
அதுதான் அவர் அந்த வெளிப்படையாக நமக்கு புரியறது மாதிரி அவர் சொல்லி கொடுத்தது. அந்த எண்ணம்லாம் நமக்கு வரணுங்கிறது தான் அவங்க பெரியவர்களுடைய இது.